ஹலோ சோல்ஜர்ஸ், சின்ன வயசுல இல்லாமல் பிளேஸ்டேஷன் கடைக்கு போயிட்டு கேம் ஆடும்போது கண்டிப்பாக இந்த லோகோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லோகோ எதில் வரும் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, நமக்கு பிடிச்ச ஸ்மாக் டவுனில் தான். ஸ்மாக் டவுன், சயின்ஸ் ரோ, டார்க் சைடர்ஸ் இந்த மாதிரியான தரமான கேம்ஸை கொடுத்தவங்க தான் இந்த THQ. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா THQ எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, ஏன் கடையிட்டு மூட்டு ஒன்னாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்டா GTA பண்ண ராக்ஸ்டார் இருக்கியா, அசாசின்ஸ் கிரீட் பண்ண Ubisoft இருக்கியா, மாஃபியா பண்ண 2K இருக்கியா, பட் இவன் மட்டும் எங்கடா போனான் அப்படின்ட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் கடை யோசிச்சிருப்பீங்க. இல்ல இனி கேப்பேன்னு சொல்ல வந்து. ஸோ இந்த கம்பெனி என்ன ஆச்சுன்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஸ்மாக் டவுன் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க. ஸ்மாக் டவுன் நினைவுகளை வந்து கமெண்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி கேம்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ப்ளீஸ், ஓர பேச வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. THQ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு கேம் கம்பெனியாக நமக்கு தெரியும். பட் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கேம் கம்பெனிலாம் கிடையாது, இவங்க வந்து டாய் கம்பெனி. பாஸ் என்ன சொல்றீங்க எயிட்டர்? ஆமாயா, இவங்க அடிப்படையில் ஒரு டாய் கம்பெனி தான். இந்த THQ ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? டாய் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது தான் இந்த THQ ஃபுல் ஃபார்மே. இந்த கம்பெனியோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மனுஷன் தான் ஆரம்பிக்குது. அவர் யார் அப்படின்னா ஜாக் ஃபைட்மேன். அவர்கிட்ட தான் இந்த கதையை ஸ்டார்ட் ஆகுது. தலைமை பார்த்தீங்க அப்படின்னா LJN அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டாய் கம்பெனியோட கோஃபவுண்டராக இருந்தவர். அவர் வெளியே வந்துட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், டாய் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் தலைவன் வந்து ஆரம்பித்த கம்பெனி தான் இந்த THQ டாய் கம்பெனி ஃபேமஸ். பட் தலைவர் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? லைசன்சிங்க்கு. லைசன்சிங்னா என்ன அப்படின்னா இவங்களா ஒரு பொம்மை செஞ்சு இங்கே பாருங்க எங்கள் கம்பெனி செஞ்ச பொம்மைங்க, இந்த பொம்மை வாங்கி விளையாடுங்க இந்தங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி இருக்கும், அது மூவியோ கார்ட்டூனோ இல்லை காமிக் புக்கோ, அந்த கேரக்டர் ஃபேமஸாக இருக்கும். அந்த கேரக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் பொம்மை செஞ்சு விற்கலாமா, நீங்கள் பாட்டு சிப் தரேன், இல்லை டிலைன் தரேன், உங்கள் ரைட்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு போய் கேட்டு வாங்குவாங்க. ரைட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இங்கே வாங்க பொம்மை செஞ்சு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரும்பாலும் மூவிஸுக்கு இவன் டாய் உருவாக்கி இருந்திருப்பாங்க. குறிப்பாக சொல்லாமன்னா ஹோம் அலோன் மூவி வந்து தெரியுமா, அந்த ஹோம் அலோன் மூவிக்கு ஒரு டாய், ஹானா மவுண்டனா அப்படின்னு சீஸ் 10 டிஸ்னியில் அதுக்கு ஒரு டாய், ஹர்னாலோட கனாந்தி பார்பேரியன் அதுக்கு ஒரு டாய் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மூவிஸுக்கு ஏகப்பட்ட டாய்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மூவிஸுக்கும் லைசன்ஸ் டாய்ஸ் வாங்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஃபேமஸாக இருந்தவங்க தான் நிண்டெண்டோ. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிண்டெண்டோ கிட்ட சார் உங்கள் கேம்ஸ்க்கு நான் டாய் வாங்கி செஞ்சு தரேன் சார், லைசன்ஸ் கொடுங்க சார் அப்படின்ட்டு நிண்டெண்டோ கிட்ட போய் லைசன்ஸ் வாங்குறாங்க. இங்க இருந்தா வீடியோ கேம்ஸுக்கும் இவங்களுக்குமான தொடர்புன்றது ஆரம்பமாகிறது. நிண்டெண்டோ கிட்ட இருந்து இவங்க லைசன்ஸ் வாங்கி டாய் ரிலீஸ் பண்ணி நல்லா காட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு யோசனை வந்தது. கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். என்ன யோசனை அப்படின்னா நம்ம ஏன் கேம் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் கேம் தயாரிக்க கூடாது, டாய் பிசினஸ் நல்லா போகுது, இதே மாதிரி வந்து வீடியோ கேம் செஞ்சாலும் அதுவும் நல்லா தான் ஓடும். நிண்டெண்டோ பாருங்க கேம் டெவலப் பண்றானுங்க, நல்லா சம்பாதிக்கிறானுங்க, நம்மளும் பண்ணா என்ன அப்படின்ட்டு THQ வந்து இந்த சிந்தனையை உருவாக்குது. ஓகே கேம் தயாரிக்கிறோம், புதுசாக தயாரிப்போம். பார்த்தீங்கன்னா புதுசாக தயாரிக்கல, இதுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபாக்ஸ் கிட்ஸ் அப்படின்னு டிவி இருந்துச்சு, கார்ட்டூன் டிவி. இந்த ஃபாக்ஸ் கிட்ஸ் தான் காலப்போக்கில் டிஸ்னி வாங்கினதுக்கு அப்புறம் டூன் டிஸ்னியா மாறிச்சு, டூன் டிஸ் ஜெட்டெக்ஸா மாறிச்சு, ஜெட்டெக்ஸ் டிஸ்னி எக்ஸா மாறிச்சு, டிஸ்னி XT மார்வல் HQ மாறிச்சு, மார்வல் HQ இப்போ சூப்பர் அங்கமா வருது. இந்த ஆதி காலத்தில் ஃபாக்ஸ் கிட்ஸ் தெரியுமா, அப்போ இருக்கும் பொழுது பீட்டர் பேன் அண்ட் பைரட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கார்ட்டூன் ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபாக்ஸ். ஸோ அவங்ககிட்ட இருந்து வந்து ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க, டாய் செய்யறது ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அது ரைட்ஸ் வாங்கும்பொழுது இவங்க வந்து நாங்கள் வந்து இப்போ டாய் மட்டும் பண்ணலீங்க, இப்போ வீடியோ கேம் கூட பண்ண போகிறேங்க, வீடியோ கேம் லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு முதல்ல THQ பண்ண ஒரு கேம் வீடியோ கேம் அப்படின்னா பீட்டர் பேன் அண்ட் பைரட்ஸ் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் ஷோவுக்கான ஒரு கேம் தான் முதல்ல பண்ணது. இந்த கார்ட்டூன் ஷோ ஃபேமஸ் ஆனதுனால இந்த கேம் வந்து நல்லா ஓடிச்சு, நல்லா கட்டுச்சு அப்படின்னு என்ன பண்ணாங்க பிளான் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கேமும் பண்ணுவோம், பொம்மையும் பண்ணுவோம், கேமும் வாங்குங்க பொம்மையும் வாங்குங்கன்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. லைஃப் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, நல்லா கட்டிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கம்பெனி கிட்ட இருந்து ஏகப்பட்ட லைசன்ஸை வாங்கி ஏகப்பட்ட கேம்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. லைசன்சிங்ல ஒரு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பிளஸ் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி ஒரு கேம் பண்றீங்க அப்படின்னா அந்த கேமோட கேரக்டரோ அந்த சீரீஸோ வந்து ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸ்குட் கேம் ஃபேமஸா இருக்குது, ஸ்குட் கேமுக்கு ஒரு கேம் விட்டாங்கன்னு வச்சுங்களேன், விட்டுருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல, நிறைய கழுவி ஊத்திருக்காங்க நல்லான்ட்டு. இது வந்து ஸ்குட் கேமுக்கான கேம் தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஆடி ஃபேமஸ் ஆகுறதுனால உங்களால ஈஸியா வந்து சேல் பண்ற முடியும், விளம்பரம் பண்ற முடியும், சீக்கிரமா வித்துற முடியும். இதை பிடிச்சி தான் THQ ஏகப்பட்ட ஒரு லைசன்ஸை வாங்கி கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது லாபகரமாக இருந்துச்சு, நல்லா சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு காலம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம் டெவலப்பர் கம்பெனிகளை இவங்க வந்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா சிகாகோவை சேர்ந்த பிளாக் போல் அப்படின்ற ஒரு டெவலப்பர் கம்பெனியை இவங்க வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸை வந்து வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால வந்து ஏகப்பட்ட கேம் செய்யறது ஈஸியாக இருந்துச்சு, கேம் விற்கிறது ஈஸியாக இருந்துச்சு. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தாலும் குறுக கௌசிக் மாதிரி ஒரு பிரச்சனை வருது. சரியா சொன்னா 1993 94 வரைக்கும் THQவுக்கு 2 நிமிஷம் போயிட்டு இருந்தது. பட்
இவங்க வீடியோ கேம் பிசினஸ்ல அதிகமாக கவனம் செலுத்தினாலையும் வீடியோ கேம்ஸ் வந்து டாயோட நல்லா சேல் ஆகிறதுனாலையும் கம்பெனிக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைகள், சில சேவிங்ல ப்ராப்ளம் ஏற்பட்ட பிரச்சனைனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்புறம் நம்ம கம்பெனி வாங்கி வச்சுட்டோம், வீடியோ கேம்ஸ் பண்ணி சம்பாதிச்சிடலாம், இனிமேல் டாய்லாம் வேணாம் அப்படின்ட்டு இவங்க எதுக்காக கம்பெனி ஆரம்பிச்சாங்களோ அந்த டாய் பிசினஸ் அப்படியே இழுத்து முட்டு முழுக்க வீடியோ கேம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டீங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு இந்த 8-bit கேம்ஸால. அதுக்கு மேலே வந்து புதுசாக இன்வென்ஷனும் வரல, அது ஜென்ரேஷனும் பெருசாக போகலை, அங்கேயே மாறிக்கிட்டு இருந்ததுனால வந்து அவங்க வீடியோ கேம் பிசினஸும் ஸ்ட்ரகிள் தான் இருந்துச்சு. பட் கம்பேர் பண்ணும்போது டாய் பிசினஸை விட வீடியோ கேம் பிசினஸ் நல்லா போனதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா முழுக்க வீடியோ கேம் பிசினஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஏற்பட்ட சில பிரச்சனையால் இந்த கம்பெனியை டெவலப் பண்ண ஃபவுண்டரான ஜாக் இந்த கம்பெனி விட்டு வெளியே வருவார். இல்லை அந்த கம்பெனி செட் ஆகாது, உள்ளே பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு இந்த வீடியோ கேம் பிசினஸே வேணாம், நான் பல பேர் பொம்மை வைத்த பொழைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு தலைமை அங்கேருந்து வெளியே வந்து ஒரு புது டாய் கம்பெனி உருவாக்குறாரு. ஜாக்ஸ் பசிபிக் அப்படின்ற டாய் கம்பெனி வந்து ஃபோன் பண்ணிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. ஸோ தலைவன் போனால் என்ன, அடுத்து யாராவது பார்ப்போன்ட்டு கம்பெனி சிஓ வந்து உட்காரவர் தான் பிரெயின் ஃபெரல். தலைவன் வந்து சிஓ ஆனதுக்கப்புறம் உண்மையிலே வந்து டிஹெச்கோட பிசினஸ் எல்லாம் பறந்துச்சு, பயங்கரம் பணம் சம்பாதிச்சாங்க, பெரிய கம்பெனி ஆனாங்க. இப்போ ராக் ஸ்டார், யூபிசாஃப்ட் நம்ம விளையாட சொல்லணும் தெரியுமா கம்பெனியில், அந்த மாதிரி முக்கியமான கம்பெனியாக வந்து வளம் வந்துச்சு டிஹெச்கியூ. இது பயங்கர கல்லா கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை, நம்மளாருக்கும் பிடிச்ச WWE கேம்ஸ் தான். WWE வெஸ்லிங் கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கி பல வருஷமா பல கேம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வெஸ்லமேனியா 2000 அப்படின்ற கேம் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போடுச்சு, பயங்கரமா லாபம் இல்லைங்க டிஹெச்கியூ. அவ்வளோதான்டா பாரா லைசன்ஸ் எடுத்து பணம் சம்பாதிக்கிறேன்டா அப்படின்னு வந்து பயங்கர பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கேம் நல்லா ஓடுது, இந்த டைம் நல்லா என்ன பண்ணலாம், லோன் வாங்கலாம் அப்படின்ட்டு கம்பெனி டெவலப் பண்றதுக்கு 4 மில்லியன் USD வந்து லோன் வாங்குறாங்க. லோன் வாங்கி பணம் சம்பாதிக்கிறாங்க. இதன் மூலியமா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 பில்லியன் USD வரைக்கும் பயங்கரம் கல்லா காட்டுறாங்க டிஹெச்கியூ. கிட்டத்தட்ட மற்ற கேம் கம்பெனிஸை விட அதிக அளவு கேம் உருவாக்குறாங்க டிஹெச்கியூ. பட் கடை வாங்கி ஆரம்பிச்சிருக்காங்க, கரெக்டாக போயிருமா, கரெக்டாக கட்டே ஆகணும். 2Kவோட ஸ்டார்டிங்ல இவங்க வந்து பயங்கர பணக்காரா சுத்திக்கிட்டு இருந்தாலுமே 2Kவோட எண்ணில் இவங்க வந்து மிகப்பெரிய நட்சத்திரத்தை தான் வந்து சந்திச்சிட்டு இருந்தாங்க. இவங்க பட பெருமான கேம்ஸ் பெருசா ஓடல, லைசன்ஸ் வாங்கி டெவலப் பண்ண கேம்ஸ் பெருசா லாபம் சேர்க்கல, இவங்களோட ஓன் கேம்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த சில கேம்ஸுக்கு வந்து இவங்க சரியா பண்ணலையா, சரியா மார்க்கெட்டிங் பண்ணலையான்னு தெரியல, சில கேம்ஸும் பெருசா ஓடல, மண்ணாங்க வீடு தான் இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால இது லாபம் வரலன்றனால இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற சில கேம் ஸ்டுடியோஸை உடனே ஷட் டவுன் பண்ணாங்க. டிஹெச்கியூ கம்பெனி டவுன்ல போயிட்டு இருக்கு, இது எப்படியாவது சரி கட்டி ஆகணும் அப்படின்னால ஒரு அதிரடி முடிவு ஒன்று உருவாக்குறாங்க, ஒரு சின்ன ஐடியாவோட. அதுதான் கிராஃபிக் பேட், அதாவது உட்காந்து படம் வரையறதுக்கு கிராஃபிக் பேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிராஃபிக் பேடை வந்து உருவாக்குறாங்க டிஹெச்கியூ. எதுக்கு அப்படின்னா அவனோட ஆஸ்தான கேமிங் கன்சோலான நிண்டெண்டோக்காக, நிண்டெண்டோவோட வி கன்சோலுக்காக இவங்க வந்து கிராஃபிக் படம் உருவாக்குறாங்க. வி கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகும்போது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, பட் காலப்போக்கில் வந்து காணாமல் போயிருச்சு. அது ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மியான யூனிட்ல கம்மியான ஒரு இதில் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து அவங்க நினைச்சதான் பயங்கர லாபம் கொடுத்தது, நிண்டெண்டோவில் நல்ல காசு பார்த்துட்டோம். இதே விஷயத்தை நம்ம வந்து பிளே ஸ்டேஷனும் கொடுக்கலாம், எக்ஸ்பாக்ஸும் கொடுக்கலாம், கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம். அதுவும் கிறிஸ்மஸ் ஆடெல்லாம் வருது, இப்போ லான்ச் பண்ணோம்னா பயங்கர கல்லா கட்டிடலாம் அப்படின்ட்டு தான் இவங்க பிளான் பண்ணி அதிக யூனிட் வந்து ப்ரொடக்ஷனில் உருவாக்குனாங்க, இதை சேல் பண்ண கொண்டு வந்தாங்க. பட் எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சோ நிண்டெண்டோவில் ஓடின அளவுக்கு பிளே ஸ்டேஷன்லையும் ஓடல, எக்ஸ்பாக்ஸ்லையும் ஓடல, மொத்தம் நக்கிட்டு போயிட்டாங்க டிஹெச்கியூ. ஏடா நிண்டெண்டோ யூசர்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க, ரொம்ப லைட் ஹார்ட்டான ஆளுங்க. முக்கியம் வீல வந்து எக்ஸசைஸ் பண்றது, இந்த சென்சார் வச்சுட்டு அந்த மாதிரி ஃபேமிலி விளையாடுறவங்க. பட் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ்ல வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர் லவ் பண்றவங்க, அவங்ககிட்ட போய் வித்தா அவங்க வாங்குவாங்க. ஆனா ரொம்ப பேர்கிட்ட விற்க முடியாது இல்லையா, ரொம்ப பேர்கிட்ட விற்கல, ஆனால் விக்கிட்டு போயிடுச்சு. சேர சொன்னா இதுங்க அந்த டிசைன் எடுக்கும்போது தான் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே அவங்க வந்து லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கும் போது எடுத்த முடிவுனால இவனால வந்து லாபம் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பல தவறான முடிவுகள், சில கேம் சரியா ஓடாது, இந்த மாதிரி பல பிரச்சனைனால இவங்க கடைசியில வந்து இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. பட் இந்த இவங்க வாங்கின கடனை விட அடைக்கணும், இப்படியே சரி பண்ணணுன்றதுக்காக சில விஷயங்களை வந்து டிஹெச்க்கு வந்து விற்க ஆரம்பிச்சுது. குறிப்பா சொன்னா கேம்ஸ் ரைட்ஸ், ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு கேம் ரைட்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் சொல்லலாம் WWE லைசன்ஸ் வாங்கிச்சாங்க தெரியுமா, முக்கியமான லைசன்ஸ் தான். அதை என்ன பண்ணிட்டாங்க, GTA ஓனர் ராக் ஸ்டாருக்கு ஓனர் தான் டேக் டு இன்டராக்டிவ், அவங்க கிட்ட வித்துட்டா இந்த ரைட்ஸ். அவனுக்கு 2K இருக்கு, 2 கேம்ஸ்ல கொடுத்து தம்பி இந்த ரைட்ஸை வாங்கிட்டோம், 2K கேம்ஸ் ரிலீஸ் பண்ணுப்பான்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துருப்பீங்க 2K24 2K22 பார்த்துருப்பீங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து இப்படி இங்கிருந்து லைசன்ஸ் தான். இது மட்டுமா, சவுத் பார்க்கோட பப்ளிஷிங் ரைட்ஸை யூபிசாஃப்ட் வாங்கிட்டு போயிட்டா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் தான். அதையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நார்டிக் கேம்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து வித்தாங்க. அப்பதான் நார்டிக் கேம்ஸ் சொன்னாங்க, தம்பி இவ்வளோ லைசன்ஸ் வித்துட்டேன், உங்கள்கிட்ட கொஞ்சத்தையும் வித்துட்டேன், ஏன் கம்பெனி மட்டும் சும்மா வச்சிருக்கேன், அதையும் வித்துரு அப்படின்னு கேட்டதால இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவங்க யதார்த்தமா கேட்க தலைவன் பதார்த்தமா இந்திய வந்து வித்துட்டா. பதார்த்தமா விட்டு கொடுத்தியா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிஹெச்யூ கம்பெனி வந்து மொத்தம் வித்துட்டு போயிட்டாங்க. டிஹெச்யூ
அப்படியே வந்து மொத்தமாக நார்டி கேம்ஸுக்கு கீழே போயிடுச்சு. இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்கே இருக்குது, அது எது கீழே அப்படின்னு பார்த்தா நார்டி கேம்ஸ் கீழே தான் இருக்குது. அவங்க டிஹெச்கே வாங்கிட்டு பேரை மாற்றிட்டாங்க, டிஹெச்கியூ நார்டிக் அப்படின்ட்டு. ஸோ இவனோட ஃபாலுக்கு மெயின் காரணம்னு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரிஜினல் கேம்ஸை வந்து பண்ணாது தான் என்னை பற்றி பெரிய தப்பு. லைசன்சிங் வாங்குவோம் கேம் பண்ணுவோன்ட்டு இவங்க இதே மெத்தடில் போனது தான் மிகப்பெரிய ட்ராபேக். நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கி கேம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் பெருசாக இருக்கிறது இல்லை. உதாரணம் ஸ்பைடர் கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த PS4 ஸ்பைடர்மேன் தாண்டி முன்னாடி கேம்ஸ்லாம் வந்து பெருசாக நல்லா இருக்குது, ஓரளவு சும்மா தான் இருக்கும். இதே மாதிரி ஏகப்பட்ட கேம் சொல்லலாம், டாய் ஸ்டோரி கேமு அப்படின்ட்டு பல கேம்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கும். இந்த ஃபேமஸ் சேல் பண்ணலான்ட்டு அவங்க குவான்டிட்டியில் பார்த்த ஒரு விஷயத்த குவாலிட்டியில் பார்க்காம விட்டீங்க. அதே மாதிரி டிஹெச்க்கு கூட இதுதான்ப்பா, இதெல்லாம் பிராண்டாக பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேம்ஸை இது உருவாக்காம போயிட்டாங்க. உதாரணம் சொன்னால் பிளே ஸ்டேஷனுக்கு காட் ஆஃப் வார் இருக்குது, அதே மாதிரி ராக் ஸ்டார்னா GTA இருக்குது, யூபிசாஃப்ட்னா அசாசின்ஸ் கிரீட், பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, 2Kனா மாஃபியா இருக்கு, பயோஷாக் இருக்கு. இந்த மாதிரி ஐகானிக்கான கேம்ஸ் நம்ம உருவாக்குவோம், அதில் ஃபேமஸ் ஆகும் அப்படின்றத விட்டுட்டு இவங்க பெரும்பாலும் லைசன்ஸ் வாங்கி பண்ணனால அர்த்தம் கேம் பண்ணனால காலப்போக லைசன்ஸ் வந்து கை மாறிச்சு அப்படின்னா இந்த கேம் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி எங்களால் சொல்லிக்கவே முடியாது. ஸோ இந்த யூனிக்னஸ் இல்லாமல் போனது மிகப்பெரிய தப்பு. இதே மாதிரி GTA ஆட்டையை போட்டு சயின்ஸ் ரோ பண்ணாங்க. பட் என்ன பிரச்சனைனா சயின்ஸ் ரோ வந்து குவாலிட்டியாக கரெக்டாக பண்ணணுன்ட்டு பண்ணல, இவங்க வந்து GTA மாதிரி பண்ணணுன்ட்டு ஏனோ பண்ணாங்க. அது சரியாக வந்து இங்கே விளம்பரமும் பண்ணல. ஸோ இதனாலேயே சயின்ஸ் ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ரேட்டட் GTA கேமாக தான் இருக்கே தவிர சயின்ஸ் ரோ வந்து பெரிய ஒரு சோபிக்கிற மாதிரி கேமாக அது இல்லை. ஸோ இவங்க லைசன்சிங் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணது மேபி டாய் கம்பெனிஸோட நடந்திருக்குமே தவிர வீடியோ கேம் கம்பெனியாக பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து லாங் டைம் ஒர்க் ஆகல இந்த லைசன்சிங்ன்ற ஒரு மெத்தடு. கடைசி வரைக்கும் இப்படியே போயிட்டீங்களா? ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து டிஹெச்கே பற்றி சொல்லியிருந்திருப்பேன். உங்களுக்கு பிடித்த சின்ன வயசுல வந்து ஸ்மாக் டவுனோட மூடு வரும் தெரியுமா, அந்த கேம் தான், அந்த கேம் கம்பெனி தான் இது. ஸோ வந்து இந்த கேம் கம்பெனி அழிந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வேறு எந்த கம்பெனி பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். போகிற சும்மா போடுறது லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.